ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம், சட்னி ரெசிபி பார்க்கலாம். இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்டியான சட்னி இது. நம்ம இட்லியில் இந்த சட்னியை நல்லா ஊற்றி ஊற வச்சுட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்து பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி செய்யறதுக்கும். தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு 5 தக்காளி கிட்ட எடுத்துக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு கடாயில போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ அளவு ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். இதை 1 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சுட்டு தக்காளி நம்ம தோலெல்லாம் உரிச்சு எடுத்துடலாம். நம்ம நல்லா வெந்துருச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே அது தோலெல்லாம் இது மாதிரி உரிக்க வந்துடும். இது உரிச்ச அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து போட்டு தாளிச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி அரிஞ்சு சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம இது கூடவே ஒரு 5 பூண்டு பொடி அரிஞ்சு சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சப்புறமா நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இந்த சட்னி. அப்போ தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகணும். இது நல்லா கொதிச்சப்புறமா நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இட்லி மேலே இந்த சட்னியை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை ஊற வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப காரமும் இருக்காது. நல்லா அந்த புளிப்பு சுவையோடு நல்லா டேஸ்ட் இருக்கும். நீங்களும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.